80s 90s கிட்ஸ் வாழ்க்கை முறைகள். கிணற்றில் தண்ணீர் இறைத்த கடைசி தலைமுறை. தட்டான் பொன்மண்டுகளை பிடித்து தெருவில் விளையாடிய கடைசி தலைமுறை. அம்மி செக்குகளை மட்டும் உபயோகித்த கடைசி தலைமுறை. பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் இரவை கழித்த கடைசி தலைமுறை. கேட்டில் ஏறி நின்று கொண்டு அதை ஒற்றை காலால் திறந்தும் மூடியும் விளையாடிய கடைசி தலைமுறை. கொய்யா மரத்தில் ஏறி அணில் கிளி கடித்த பழங்களை சாப்பிட்ட கடைசி தலைமுறை. தமிழ் சினிமா பாடல் வரிகள் சிறு சிறு புத்தகங்களாய் கிடைக்கும். அதை வாங்கி போட்டி போட்டு படித்த சூப்பர் சிங்கர்கள் அல்லவா. 80s 90s கிட்ஸ். பூவரச இலையில் பிபி செய்து இசை வாசித்த கடைசி தலைமுறை. தட்டான் முயல் பிடிக்க காடுகளில் அலைந்த கடைசி தலைமுறை. ஆசை ஆசையாக கடிதம் எழுதியதும் அதை பல காலம் பாதுகாப்பாக சேர்த்து வைத்திருந்த தலைமுறை. சிம்னி விளக்கு பயன்படுத்திய கடைசி தலைமுறை. ஊருக்குள் வரும் கரடி குரங்குகளை பார்த்து முதலில் பயந்தாலும் பிறகு அதனை பின்தொடர்ந்து போக்கு காட்டிய கடைசி தலைமுறை. வைக்கோல் போர்களில் துள்ளி குதித்து பிறகு எரிச்சல் தாங்க முடியாமல் தள்ளாடிய கடைசி தலைமுறை. பனைமரத்தில் காற்றாடி பப்பாளி மரத்தில் புல்லாங்குழல் செய்து விளையாடிய கடைசி தலைமுறை. அரிதாய் நடந்த பள்ளி ஆண்டு விழாவில் அமர்க்கலமாய் குதூகலித்த கடைசி தலைமுறை. ஒருவர் பின் ஒருவராக தோளில் கை வைத்து திரையின் ஓட்டிய கடைசி தலைமுறை. கிராமத்திற்கு தினமும் ஒரே முறை வரும் அக்கால பேருந்து பின்னால் சக தோழர்களுடன் அரை ட்ரவுசரை பிடித்து கொண்டு ஓடிய கடைசி தலைமுறை. விசிறியால் வீசியும் விசிறி கிடைக்காத பட்சத்தில் ஏதேனும் அட்டை அல்லது சிறு புத்தகத்தால் வீசி ஆனந்தப்பட்ட கடைசி தலைமுறை. தெருவில் விளையாடிய சகதோழியின் சரையை பின்னால் விசுக்கென இழுத்துவிட்டு சந்து மறைவில் ஒளிந்து கொண்டு சிரித்த கடைசி தலைமுறை. ஊரணியில் மீன் பிடிப்பதற்காக தூண்டில் செய்து மீனுக்கு உணவாக மண்புழு தோண்டி எடுத்த கடைசி தலைமுறை. ஊர் திருவிழாவிற்காக ஒயிலாட்டம் தெருக்கூத்து போன்றவை கற்ற கடைசி தலைமுறை. தெருவிளக்கு ஒளியில் பாடம் படித்த கடைசி தலைமுறை. விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணில் சொந்தமாக செய்த பிள்ளையார் சிலையை அலங்கரித்து நண்பர்களுடன் வீடு வீடாக சென்று பாட்டு பாடி காசு வசூலித்து முடிவில் பிள்ளையாருக்கு பூஜை செய்து ஊர்க்குளத்தில் விட்ட கடைசி தலைமுறை. 1 ரூபி காயின் போன் பயன்படுத்திய கடைசி தலைமுறை. பள்ளியில் வெடிகுண்டு வச்சிருக்காங்க நிலநடுக்கம் வரப்போகுது என்று பள்ளி முடியும் முன்பே வீட்டிற்கு சென்ற கடைசி தலைமுறை. மிரிண்டா ஃபண்டா ஸ்ப்ரைட் கோகா கோலா வாட்டர் பாட்டிலாக பயன்படுத்திய கடைசி தலைமுறை. ஸ்கூல் பேக்கில் அழகா புத்தகங்களை அடுக்கிட்டு சைடுல கொஞ்சம் கேப் வரும். அதுல பாக்ஸ் வச்சுட்டு பேக்கை மூடும்போது கிளிக் நூ வரும் சத்தம் இருக்கே. ஸ்கூல் பேக்க மாட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து கிளிப்ப ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம். பப்ளிக் எக்ஸாம்க்கு ஹீரோ பேனா வாங்கி தர சொல்லி அழுத கடைசி தலைமுறை. எந்த ஸ்டிக்கர் கிடைச்சாலும் பீரோவில் ஒட்டின கடைசி தலைமுறை. கேர்ள்ஸ் பேப்பர் எல்லாம் பாய்ஸ் கிட்ட கொடுங்க, பாய்ஸ் பேப்பர் எல்லாம் கேர்ள்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது வரும் ரியாக்ஷன் இருக்கே. ரப்பரை தலையில் தேய்த்து அதை புத்தகத்தில் ஒட்டிய பின் வரும் எழுத்துக்களை பார்த்து மகிழ்ந்தவர்கள்.